3000 ஆடு, ஆயிரக்கணக்கான கோழியை வெட்டி இங்க வர லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு விருந்து கொடுக்கறாங்க. கிட்டத்தட்ட அந்த ரோட்ல இருந்து கோவில் வரைக்குமே லட்சக்கணக்கான மக்கள் லைன்ல நிக்கிறாங்க இந்த பூதநாச்சியம்மனை வணங்குறதுக்காக. ஹாய் நண்பா, இனி நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பூதநாச்சியம்மன் கோயிலுக்கு வந்திருக்காங்க. 2 வருஷத்துக்கு ஒரு நடக்கிற இந்த ஃபங்க்ஷன்ல 3000 ஆடு, ஆயிரக்கணக்கான கோழியை வெட்டி இங்க வர லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு விருந்து கொடுக்கறாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் பயங்கர க்ரௌடா இருக்கு. சாமி கும்பிட்றதுக்கு ஒரு லைன் நிக்கிறாங்க, அதே போல சாப்பிட்றதுக்கு உள்ளார போனா அங்க ஒரு லைன் நிக்கிறாங்க. வாங்க என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்தலாம். அண்ணா வணக்கம், எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. வணக்கம். பேருங்கண்ணா? என் பேர் நவீன்ங்க. நாங்கள் விழா கமிட்டியில் இருக்கிறோம். இது வந்து பூதநாச்சியம்மன் கோவில், நாட்டராயசாமி திருக்கோயிலுங்க. இந்த திருக்கோயிலில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னா, இங்கே தீராத நோய் நொடி இருக்கிறவங்களும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் இங்கே வேண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 100% பியூராக நிறைவேறுது. அது நிறைவேறும் பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா, இங்கே ஆடு விடுறேன், கோழி விடுறேன் அன்னதானத்துக்காக அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. ஸோ அந்த வேண்டுற பட்சத்தில் அவங்களோட நிறைவேறுச்சுன்னா இங்கே விடுறாங்க. இந்த வாட்டி மெயின் பூஜைக்கு ஒரு 3000 கடாய்க்கு மேலே வெட்டி ஒரு 1.25 லட்சம் பேருக்கு மேலே பொது அன்னதானம் போட்டோம். இப்போ இதுக்கு கோழி ஆடு 2 சேர்ந்து போடுறோம். இந்த வாட்டி ஒரு 2600 கடை வரைக்கும் இது வரைக்கும் போயிருக்கு. காலையில் இப்போ ஒரு 10 மணி ஆகுது, போயிருக்குது. இன்னும் சாயங்காலம் ஒரு 7-8 மணி வரைக்கும் நாங்கள் அன்னதானம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஒரு 2 லட்சம் பேர் இந்த மறுபூஜைக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபயர் சர்வீஸ்லேருந்து, டாய்லெட்ரி வசதியிலிருந்து கவர்மெண்ட் சார்பாக என்னென்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ எல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. நாங்கள் விழா கமிட்டியில் இருந்தும் ஒரு 500 பேர் நாங்கள் எல்லாருமே இதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். 1 மாத காலமாக இதுக்கே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். மக்கள் வர்ற மக்களை எந்த அளவுக்கு பூதநாச்சி அம்மன் நேசிக்கிறாங்களோ அதே அளவுக்கு நாங்களும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு திருப்தியாக அனுப்புறதுக்காக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ யாராவதுக்கு ஏதாவது குறை இருந்ததுன்னா இங்கே வேண்டிக்குங்க, கம்பல்சரி அது நிறைவேறும் பட்சத்தில் நீங்க உங்களோட வேண்டுதலை இங்க நிறைவேற்றுங்க. திங்கட்கிழமை அன்னைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் பூஜை நடக்குங்க. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் நடைபெறும். அமாவாசை அன்னைக்கு எப்பவுமே ஒரு 2000 பேர் to 3000 பேருக்கு அன்னதானம் வழங்குவோம். அது போக நம்பியூர்ல இருந்து கோபியில இருந்து சிறப்பு பேருந்து வசதி மக்களுக்காக இயக்கப்படுது. 2 வருஷத்துக்கு ஒருக்கா சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட அந்த ரோட்ல இருந்து கோவில் வரைக்குமே லட்சக்கணக்கான மக்கள் லைன்ல நிக்கிறாங்க இந்த பூதநாச்சி அம்மனை வணங்குறதுக்காக. இங்க வர மக்கள் இந்த பூதநாச்சி அம்மனை மனசார வணங்குனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 2000-3000 ஆடுகளை இங்க வர மக்களுக்கு சமைச்சு விருந்து கொடுக்கறாங்க. இந்த இடத்துல 2 கோவில் இருக்கு, காட்டு கோயில், வீட்டு கோயில் அப்படின்னு 2 கோவில் இருக்கு. காட்டு கோவில்ல நைட் பூஜை நடந்து ஆடுகளையும் கோழியையும் நேர்ந்து விட்டதுக்கு அப்புறமா அங்கிருந்து வீட்டு கோயில் கொண்டு போறாங்க. அங்கதான் பாத்தீங்கன்னா சமையல் வேலை பிளஸ் விருந்து எல்லாமே அங்கதான் நடந்துட்டு இருக்கு. வாங்க அங்கேயும் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம காட்டு கோவிலிருந்து வீட்டு கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். நிறைய கடைகள் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் பக்கம் இருக்குங்க. இந்த திருவிழாக்காக மட்டும் இந்த இடத்துல சுத்தம் பண்ணி சாப்பிட்றதுக்காக தனியாக செட்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க உள்ளே போய் காட்டுறேன். பாருங்க மக்களே எவ்வளோ பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்படிங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போய் சமைக்கிற இடத்தையும் பார்த்துருவோம். ஸோ நாங்களே பர்மிஷன் வாங்கி தான் உள்ளே போகிறோங்க. காய்ஸ், இதுதாங்க பிரம்மாண்டமான கிச்சன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்காக மட்டும் ரெடி பண்ண கிச்சன் தாங்க இது. குண்டான்லாம் பெரிய பெரிய குண்டானாக தான் இருக்கு. ஒரு பக்கத்து சாப்பாடு ஆகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கத்து மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கத்து குழம்பு வச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே பரபரப்பாக வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே உள்ளே போயிடும் வாங்க. ஸோ உள்ளே வந்தோன்னா கறி வெட்டிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, பிரம்மாண்டமாக இருக்கு. அவ்வளோ கறி வெட்டிட்டு இருக்காங்க. வாங்க அந்த அண்ணன்ட்ட பேசிடுவோம். வணக்கங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? ரமேஷ். ஓகேங்கண்ணா. இங்கே எத்தனை ஆடு வெட்டிருப்பீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு? இன்னைக்கு காலையில் 500 ஆடு வெட்டியாச்சு. இன்னொரு 500 ஆடு இருக்குது. கோழி ஒரு 1400 கோழி இருக்குது. இது வரைக்கும் பூதநாச்சி அம்மனுக்கு 4000 கடாய் பக்கமாக 25 டன் கறி பக்கமாக வெட்டியிருக்குது. கலைஞர்கள் சமையல் குழு, இந்த கறி வெட்டுறவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 1000 பேர் கொண்ட பொதுமக்கள் எல்லாம் சேவை செஞ்சு நல்லா நீட்டாக பண்ணுறாங்க. வர்ற மக்களுக்கு நல்லா நீட்டாக பண்ணுறாங்க. பரவாயில்ல. நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பொது சேவைக்காகத்தான் எங்கள் ஊர் பல்லங்கொண்டபாளையம் பொது சேவை நாங்கள் வேணும் நிறைவேறினாக்கா பொது சேவைக்காக வந்திருக்கிறோம். பொது சேவைக்காக வந்திருக்கீங்க? ஆமாம், பொது சேவைக்காக நாங்கள் வேலை செய்கிறோம். அப்படிங்களா? ஆமாம். கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு அன்னதானத்துக்கு லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு சாப்பிட்டு போவாங்க. அப்படிங்களா? ஆமாம். ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகே. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் 1000-2000 ஆடு வெட்டியிருக்காங்க. இங்கே டன் கணக்கில் மட்டனை வெட்டி அப்படியே இந்த வண்டியில் ஏற்றி ஃபுல்லாக அங்கே சமைக்கிறாங்க. அங்கே பாருங்கள், எல்லாமே பல்காக தான் இருக்குது. ஃபுல்லாக விறகடுப்புலாம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. குழம்பு முண்டு அப்படியே மாற்றி விட்டுட்டு இருக்காங்க.
அவங்க அண்ணன் வந்து கோழி இதெல்லாம் உரிச்சிட்டு இருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். கைஸ் அப்படியே வந்தோம்னா இங்கே வந்து கோழிலாம் உரிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க கோழியை சுட்டுட்டு இருக்காங்க. கோழி இங்கே சுடுதண்ணில் சுட்டு அப்படியே அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து தோல் உரிக்கிறாங்க. கோழியை உரிச்சதுக்கு அப்புறமா இந்த பிளேஸுக்கு கொண்டு வராங்க. ஸோ அதில் சின்ன சின்ன முடியெலாம் இருக்கும், அதை வந்து கையால் பிடுங்க முடியாது. அதனால் வந்து நெருப்பை வச்சு வாட்டிகிட்டு இருக்காங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதே போல் இந்த பிளேஸில் ஆட்டுத்தலை, ஆட்டுக்கால் அதில் உள்ள முடியும் பொசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பரபரப்பாக வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்த்தாலே தெரியும். சரி வாங்க வெளியே போய் நம்ம சாப்பிட்ருவோம். கைஸ் இங்கே பாருங்க, கியூ கரெக்டாக ப்ராப்பராக ஒரு லைன் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் இன்னொரு லைனை விடுறாங்க. நாமளும் எப்படியும் அடிச்சு பிடிச்சி உள்ளே வந்துட்டோம். சாப்பிட்றதுக்கு இந்த பார்க்க மாட்டா தராங்க. சாப்பாடு போட்டாங்க, கறியும் போட்டாங்க, குழம்பு ஊற்றியாச்சு. கைஸ் சாப்பாடு வாங்கிட்டேங்க. பாருங்கள் ஒரு எலும்புலாம் மாட்டிருக்கு. வாங்க வெளியே போய் செம்மையாக சாப்பிட்றலாம். கைஸ் ஒரு வழியாக நம்ம சாப்பாடு வாங்கிட்டோம். ஸோ சாப்பாடு, மட்டன் கறி, மட்டன் குழம்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை பாருங்கள், நமக்கு நல்ல ஒரு எலும்பாக மாட்டிச்சு. சாப்பிட்ருவோமா? சரியான க்ரௌடுங்க, பார்த்தாலே தெரியும். கறி சாப்பாடு கோவிலில் திருநீர், குங்குமம், பொங்கல், புளியோதரை இந்த மாதிரி பிரசாதமாக வாங்குற மாதிரி மக்கள் சாப்பாடு, ஆட்டுக்கறி, ஆட்டுக்குழம்பு இது எல்லாமே பிரசாதமாக வாங்குறாங்க. இது வந்து 3 மாத பூஜை பாது. முதல்ல வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி மஞ்சள் முடிப்பு நடக்கும். மஞ்சள் முடிப்பு நடந்த உடனே ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து இங்கே மெயின் பூஜை நடக்கும். அது வந்து அணிவகுத்தல்னு சொல்லுவாங்க, அணி வைக்கிறதும்பாங்க. அணி வச்ச பூஜை முந்தின நாள் புதன்கிழமை அன்னைக்கு. வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து நம்மளுக்கு கெடா விருந்து நடைபெறும். அதே மாதிரி நைட்டு படைக்கலை பூஜை நடக்கும். படைக்கலை பூஜை முடிச்சதுக்கப்புறம் கெடா விருந்து இருக்கும். படைக்கலை பூஜைங்கிறது நைட்டு ஒரு 12-1 மணிக்கு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் சாம்பகனுக்கு படைக்கலம் கொடுக்கறது, சாமிக்கு வந்து படைக்கலம் கொடுக்கறது. ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக கெடாய் வெட்டி அவங்களுக்குன்னு சாதம் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச இனிப்பு, பலகாரம் எல்லா வகைகளையும் உள்ளே வச்சு பண்ணுறது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் கெடா வெட்டுதல் பூஜை நடைபெறும். இது வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த பூஜை நடக்கும். அது போக அடுத்த வருஷம் வந்து நாட்ராயன்னு சொல்லிட்டு நாட்ராய பூஜை இதே மாதம் ஆடி மாதத்துல மாதிரி நடத்திட்டு இருக்கோம். இது வந்து ஒரு 300 வருட கால பழமையான கோயில். இது இந்த பிரம்மாண்டமான திருவிழாவை இங்கே உள்ள ஊர் மக்கள் தான் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் அடுத்த திருவிழா பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சா நடக்கும். எப்போ நடக்குன்னு சொல்லிட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதே போல திருவிழா உங்கள் ஊரில் நடந்துட்டு இருக்கா, இது நடக்க போகுதா அப்படிங்கிறத உங்கள் ஊர் பேர் ப்ளஸ் எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை போட்டு விடுங்க. அவ்வளோதாங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ முடிச்சா லைக் கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் உங்கள் மாமா ஷேர் பண்ணுங்க. பாய்.